டேய் இந்த ரெக்கார்டை வைக்கிறேன் பாருடா, சென்டிமெண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு. யோ, துணிந்த பின் மனமே வா. ஒரு நாளைக்கு துணிஞ்சு உன் கடலை ஏறுறேன், அப்பதான் நீ சரிப்படுவ. ஒண்ணும் கடம் போட்டா நம்ம வச்ச இடம் அப்படிடா. துட்டு விடு. என்ன துட்ட? அந்த அம்மா 5 ரூபா குடுத்து சாத்த கூட. புஸ்கு அந்த அம்மா எனக்கு தான் கொடுத்துட்டேன். உனக்கு தான் கொடுத்து இல்லங்களா? வாசம் தான். நீ தான் வேணான்ட்டிய. நான் சொல்லித்தானே வாங்கிக்கினேன். எனக்கு பங்கு சேர வேணாமா? 3 ரூபாய் எனக்கு, 2 ரூபாய் உனக்கு. அதெல்லாம் முடியாதுப்பா. பசங்க ரொம்ப நாளா கோயம்புத்தூர் வேணும்னு கேட்டுனுக்குது. நான் இன்னைக்கு மீன் வாங்க போறேன். அர்ஜென்டா பணம் வேணுமே. இப்படி செய்ய, நீ 3 ரூபா வச்சுக்க, எனக்கு 2 ரூபா கூட. முதல்ல 3 ரூபாய் எடு. நம்ப முடியாது. வச்சுக்க. நான் கரீட்ட மாத்திட்டு வந்திருக்கியா? பாஜார் இன்னைக்கு ஐயா, உள்ள போய் வந்து கூட உனக்கு புத்தி வரலையே. சத்தியமா சொல்றேன், நான் சாமி எனக்கு வர மாட்டேன். ஆமா குப்பமா இங்க வாடி. என்னக்கா? ஏமா நீ ஊட்டாண்டா வருவேன்னு நான் அங்க குந்தி நிக்கிறேன். நான் வருவேன்னா? ஏண்டி இன்னைக்கு என்ன கைமை? அடி அறிவு கட்ட முண்டா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீ அந்த புல்லாண்டாட கூட்டின்னு வருவேன்னு நான் கோழி அடிச்சு குருமா பண்ணி வச்சுக்கிறேன். ஓ, அத்தை சொல்றியா நீ? ஷோ, நான் ஒரு அறிவு கட்டவன். இந்த நைனா பண்ண கலாட்டாவில எத்தையோ பேசுகிறேன். அக்கா, இப்பதான் அவர் சிநேகிதர் வந்து தகவல் சொல்லிட்டு போனாரு. ஒலைய வச்சுட்டு ஊட்டாண்ட வரலான்னு இருந்தா அதுக்குள்ளே நீ ஏன் வந்துட்ட? அப்போ இன்னைக்கு அந்த புல்லாண்டா வரலையா? அது வந்துக்கா, அவங்க தாத்தாவுக்கு இன்னைக்கு தவசமா. அத்தை வாரம் போய்க்கலான்னு அவங்க ஊர்ல சொல்லிக்கிறாங்க. பாவம், அது ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. ஏண்டி 10 ரூபாய் கொடுத்து கோழி வாங்கி வச்சுக்கிறேன். கோழி கிடக்குது அங்க. என்ன விஷயம் நடந்துக்கு தெரியுமா? என்னமே? அக்கா, உன்னை பத்தி அதுங்க கையில டாப்பா சொல்லி வச்சுக்கிறேன்னா, இத்த போய் அப்படியே உங்க அம்மா கையில சொல்லிக்குது. அப்படியா? உங்க அம்மாவுக்கு இத்த கேட்டதும் உன் மேல ரொம்ப மறுவாதையா. தாய் இல்லாத பொண்ணுக்கு ஆதரவாகிறாங்க. அவங்கள பாக்க போகும்போது சும்மா போலாமா, ஒரு பட்டுப்படம் வாங்கிட்டு போன்னு சொல்லிக்குது. எனக்கு எதுக்குமே போடவேலாம் சொன்னேன், அது கேட்டா தானே. ஏய், ஒரு ராக்கம்மாவுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கேட்டுச்சு. உனக்கு தான் சேப் கலர் பிடிக்குமா? நான் சொன்னேன். அது நேர கஞ்சிபுரத்துக்கு போய் ஒரு பட்டுப்படம் வாங்கிட்டு. இம்மா அந்த அளவுக்கு சரியாங்கக்கா. இம்மா தூரத்துக்கா? ஏங்கா பாவம், நீ கோழி அடிச்சு வச்சு வீணா போச்சு இல்ல? அடி போடி, பெரிய பிசாத்து 10 ரூபாய் கோழி. அந்த புள்ள நம்ம மேல இவ்வளவு தூரம் விசுவாசம் வச்சுக்குது. அத நம்ம நல்லா கவனிக்க வேண்டாம்? ஏமா அடுத்த வரணும் வருது, நீ பாத்துக்கினே இரு. 2 வெடை கோழிய வாங்கி அடிச்சு வைக்கிறேன். இன்னும் பெரிய பிரமாதம். அடிப்பாவி, எப்படி நம்ம ஐடியா? இம்மா தூரத்துக்கு ஜரிகான்னு சொன்ன பாரு. 2 வெடை கோழி வெட்ட போகுதா? ஏண்டே இப்படி வாரம் ஒரு டூப் அடிச்சுன்னு வரியா? அடுத்த வெள்ளிக்கிழமை வந்தா இன்னாடி பண்ணுவ? அடுத்த வெள்ளிக்கிழமை வரட்டும், அப்ப பாத்துக்கலாம். உனக்கு மூளை இருக்காயா? நீ என்ன சோத்த தின்றியா இல்ல வைக்கல தின்றியா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு வார்த்தை. மனுஷனா இருந்தா ஈவேறக்க வேணியா? நான் கையில வச்சுக்கிட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். அப்படின்னா நாங்க எப்படியா சாப்பிடுறது? அறிய வேண்டாம். யோ, நானும் அப்ப பிடிச்சு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஆளு வெளியூர் போல் இருக்கு, கையில காசு வேற இல்லைங்கிறான். அவனை போய் சோற தின்னியா வைக்கல தின்னியா அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறியா? என்ன சமாச்சாரம்? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க போங்க சார். அட, உனக்கு தான் ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி கூணு குருடு நொண்டி பசங்களுக்கு எப்பவுமே வாய் கொழுப்பு, வாய் திமிரு கொஞ்சம் அதிகம். அதனாலதான் ஆண்டவனா பார்த்து 2 காலம் விளங்காம பண்ணிருக்கு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னையா சொன்ன? கொஞ்சம் 2 காலம் அப்படியே இருக்குது. அப்போ ஜனங்களை ஏமாத்தி நீ பிச்சை எடுக்கிற. யார் யா ஏமாற சொன்ன? நான் இந்த வண்டியை தள்ளிக்கிட்டு வந்து ஐயா ஐயான்னு அவன் 5 10 2 3 போட்டாங்களே தவிர, ஏண்டா உனக்கு என்னடா ஆச்சு? ஏண்டா பிச்சை எடுக்கிற? காலு இருக்கா இல்லையா எவனாவது கேட்டானுங்களா? அவன் துட்ட போட்டானுங்க. நான் சேர்த்து வச்சு தஞ்சாவூர் ஜில்லால 5 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறேன். 2 டாக்ஸி சொந்தமா ஓடுது எனக்கு, தெரியுமா உனக்கு? அட படுபாவி, இவ்வளவு வசதி இருந்துமா அந்த ஆளுகிட்ட போய் பிச்சை கேக்குற நீ? அரசாய், பிச்சைக்காரன் போய் எவையா பிச்சை எடுப்பான்? என்னையா சொல்ற நீ? 100க்கு 10 ரூபாய் வட்டின்னு 2000 ரூபாய் இந்த ஆளு என்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரு. 6 மாசமா அசலும் வரல, வட்டியும் வரல. இன்னைக்கு தான் மாட்டீங்கன்னா. யோ, போய் இந்த பிச்சைக்காரங்கிட்ட நீ கடன் வாங்கணும். இவங்கிட்ட தானே சார் இருக்கு.
என்னையா பெருசா பேசுற? அந்த ஒருத்தன் போறான் பாரு, தர்மம் தலைகாக்கும் நினைச்சுக்கிட்டு பஸ்ஸுக்கு வச்சிருந்த 10 பைசாவை என்கிட்ட போட்டுட்டு அவன் நடந்து போறான். அடச்சி வாய முடியா. அந்த மாதிரி இறக்க குணம் எங்களுக்கு இருக்கிறதுனாலதான் உன்ன மாதிரி பிச்சைக்காரங்க எல்லாம் வசதி ஆயிட்டீங்க. இவர் பாரி வள்ளலு, அங்கங்க தேர நிறுத்திட்டு வந்துருவாரு. பிச்சைக்காரன் பேசாத. எங்க சங்கத்துல முடிவெடுத்து நின்னு எலெக்ஷன்ல ஜெயிச்சு காமிச்சா தான் எங்க அருமை உனக்கு புரியும். என்னது நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்க போறீங்க? ஏயா, ஜனங்க ஓட்ட வச்சுட்டு எங்க போறேன்னு தெரியாம அலையிறாங்க. எங்களுக்கு போட்டா நாங்களும் ஜெயிச்சிருவோம். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. இந்தா உன் புள்ளைக்கு வேலைக்காக சிவாரிச்சு லெட்டர் கேட்டு என் வீட்டு வாசல்ல வந்து நிக்க போற பாரு. அடச்சி நீ எனக்கு ரெக்கமெண்டேஷனா? எங்கடா நழுவுற? வட்டியும் முதலும் வரல, சாயந்தரம் ஊட்டாண்ட வந்துருவேன். ஆமா, கையெடுத்து கும்பிடுறேன். நீ அங்க வரவேணா? நானே எல்லாம் போ. ராஜா போலாமாடா? சரி போலாண்ணே. ஐயா மகராசா, செவுத்துல கைய வச்சா 1/4 கிலோ தேரும். இன்னைக்கு தான் போனி. ஐயோ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? ஐயோ, அந்த ராக்கம்மா வருமே, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ ஏமா அழுகுற? விஷயம் சொல்லு. எவரு என்ன கட்டிக்கிறான்னு சொன்னாரா? ஆமா, இப்ப என்ன தகராறு பண்றானா? என் கையில சொல்ல மாட்டேன். இல்ல நாயனா, நல்ல நாளாகுதேன்னு எனக்கு தாலி வாங்க மதுரைக்கு போகிறதா, அங்க லாரியில அடிபட்டு செத்து போட்டாரா? ஏலாத்த நிஜமாவா சொல்றேன்? ஆமாமா, அந்த பொண்ணு புரண்டு அழுகுறா. நீ போய் சமானு சொல்லு. ஐயோ, புள்ளையாண்டா வருவான்னு கோழிகையெல்லாம் அச்சு வச்சேனே, இப்படி தலைய போட்டுட்டானே, நான் என்ன அத்தை பண்ணுவேன்? உனக்கு பட்டு படுவியா? எனக்கு தாலிய வாங்கினு வந்து இருந்ததா? அந்த பாயா போன லாரிய பட்டு பட வாங்கிட்டு வரும்போது தான் நான் இடிக்கிறேன். ஏமே, அந்த ஆள் செத்து போட்டாருன்னு ராக்கம்மா கையில சொல்லிக்கிறியாமே? பின்ன உனக்கு அடுத்தவன் எப்ப வருவான்னு அது கேட்டுனே இருந்துச்சு. நான் இன்னும் கதை விட்டாலும் அது என்ன விடுற மாதிரி தெரியல. நான் எவனை கொண்டு போய் நிறுத்துறது? வேற வழி தோணல, சா வச்சுட்டேன். என்னாம இது? உயிரோட இருக்கிற அந்த மனுஷனை செத்து போட்டாருன்னு சொல்லிக்கிறியே, இது நல்லதா இருக்குதா? பின் என்ன பண்ண சொல்ற? அந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணம் 2 குழந்தைக்குது. அது தெரியாம தான் நான் மோசம் போட்டேன்னு சொல்றியா? அட அறிவு கட்டத. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு செத்த மாதிரி தான். என்ன ரூட்ட மாத்தி போற? சார், அந்த பிச்சைக்காரனுக்கு 1 வாரமா வாடகை கொடுக்கல சார். துரத்தி நினைக்கிறான். அவ்வளவு அவசியமா இருக்கிறான். ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டர்ல ஒரு இங்கிலீஷ் படம் போகுதான். அதுல ஒரு சீனு 10 நிமிஷம் துணியே இல்லாத. ஏண்டா அறிவு கேட்டவனே, இத முன்னாடியே சொன்னேனடா. சரி வா, நேர சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு சினிமாக்கு போலாம். ஆட்டோ வேணாடா, டாக்ஸி கூப்பிடுறேன். டாக்ஸி. என்னங்க பைப்புக்கு வந்தேன். அப்படியா? உங்க கோணி எங்க? நான் பாக்கணுமே தான் அங்கே வச்சுன்னு வந்துட்டேன். அப்படியா? ஆமா, இன்னைக்கு பேப்பர் நிறைய கிடைச்சுதா? எங்க அம்மா முன்ன மாதிரி இப்ப பேப்பரே கிடைக்கிறது இல்ல. ஏமா, எங்க தொழிலையும் இப்ப போட்டி ஜாஸ்தியா. அப்படியா? ஆமா, ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? முன்னெல்லாம் 2 ரூபாய் 3 ரூபாய் கிடைச்சுன்னு இருந்தது. இப்ப 1 ரூபாய் 1.5 ரூபாய் கிடைக்கிறதா பெரிய கஷ்டமாகுது. கிட்ட வச்சுக்கினேன் நான் இன்னாத்த குடும்பம் நடத்துறது. நான் நீயே சொல்லு. ஏன் உங்க அப்பா வீட்டுல காசு கொடுக்கறது இல்ல? ஏதோ 1 2 கொடுக்குது.
ஏமா முன்ன மாதிரி அத்தால ஓடி ஆடி வேலை செய்ய முடியறது இல்ல. கூட பிறந்ததுங்க ஒண்ணும் ஒழுங்கா இல்ல. ஏதோ எங்க அம்மா இருந்த வரைக்கும் அவன் 4 நாயிரம்னா கொடுத்துன்னு இருந்தான். இப்ப அவனும் கொடுக்கறது இல்ல. இப்படி குடும்பத்துல எல்லாருமே பொறுப்பு இல்லாம இருந்தா உன்னால எப்படி நாள் தள்ள முடியுது? ஏமா நான் என்ன பத்தி கவலைப்படலையம்மா. வீட்டுல ஒரு நொண்டி தங்கச்சியும் ஒரு தம்பியும் இருக்குதுங்க. அதுங்களை கருத்தி விட்டுட்டேன்னா போதும். சத்தியமா சொல்றேன்மா, அதுங்களுக்காகத்தான் நான் இன்னும் உசிரியே வச்சிருந்துருக்கேன். இல்லன்னா எங்க அம்மா தலையை விட்ட தண்டவாளத்துல என்னைக்கோ தலையை விட்டுருப்பேன். அப்படி எல்லாம் சொல்லாதுமா. நீயும் அந்த பிள்ளைங்களை கை விட்டுட்டா அவங்க கதி என்ன ஆகுறது? இத பாரு குப்பம்மா, உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளு, நான் செய்யறேன். ஏமா எனக்கு பணம் காசெல்லாம் வேணாம். அப்படியே ஒரு வழி காட்டி விட்டுட்டேன்னா நான் பாட்டுல போயிச்சுக்குவேன். என்ன செய்யணும் சொல்லு. ஏமா நான் என்ன சொல்லிச்சு, நீ எங்க வேலைக்கு போறியா? 50 100 எல்லாம் கிடைக்குதான். என்னைய அந்த வேலைக்கு கூட்டின்னு போயேன். ஏமா எனக்கு அவ்வளோலாம் வேணாம். ஏதோ ஒரு 5 10 கிடைச்சதுன்னா கஷ்டம் இல்லாம குடும்பத்தை தள்ளிக்குவேன். வந்து ஏன் ஏமா அதுக்கு ஏதாவது சங்கத்தை சேர்ந்து மெம்பர் ஆகணுமா? குப்பம்மா, ஏமா நான் எப்பயாவது கஷ்டப்பட்டு சந்தா கட்டிடுறேன். குப்பம்மா, நான் செய்யற தொழில நீ கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாதுமா. ஏன் ஏமா ரொம்ப கஷ்டமான வேலையா? ஐயோ, நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. குப்பம்மா, எந்த தவறு நீ தெரியாம செஞ்சதுக்காக உங்க அம்மா உயிரை விட்டாலோ அதே தவிர தெரிஞ்சே நான் தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குப்பம்மா, நீ கெட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சதுமே உங்க அம்மா செத்து போயிட்டா. நான் தினம் கெட்டு போகலைன்னா என் குடும்பமே செத்து போயிடுன்னு எங்க அம்மா தத்துவம் பேசுறாடி. ஏண்டி ஏன் அப்படி பாக்குற? இவ்வளவு கேவலமானவளுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்தோன்னு பாக்குறியா? ஏம்மா இப்ப எல்லாம் பேசுற? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீ ஒருத்தியாவது எனக்காக வேதனை பண்றியே. குப்பம்மா, எனக்கு இந்த நரக வாழ்க்கை பிடிக்கலடி. நான் யாருக்காவது என்ன மொத்தமா கொடுத்துடலான்னு தான் பாக்குறேன். ஆனா என்ன சில்லறையா வித்தாத்தான் லாபம் கிடைக்கும்னு எங்க அம்மா நினைக்கிறா. அதனாலதான் நான் தினம் செத்து செத்து பொழைக்கிறேன். நான் ஒருத்தி தான் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு நிக்கிறேன்னு நினைச்சேன். உன் கதையை கேட்டா எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. குப்பம்மா, ஏதோ ஒரு வேகத்துல நாம தவறு செய்யறோம், அப்புறம் அதை நினைச்சு வேதனைப்படுறோம். இன்னைக்கு உங்க அம்மாவோட சாவுதான் என்ன மனுஷி ஆக்கிடுச்சு. அந்த தாய்க்கு நான் செய்யற பிராயச்சித்தமா நான் உனக்கு கொஞ்சம் பணம் தரேன். அதை வச்சு ஒரு சின்ன கடை வச்சு பொழைச்சுக்கோமா. ஏமா உண்மையத்தாமா சொல்றேன். நீ தினம் இப்படி ரோட்டை சுத்தி வர்றது எனக்கு பிடிக்கல. பண்பாட்டு பத்தி மேடையில தான் பேசுறானுங்களே ஒழிய அது எவன் மனசுலயும் இல்லம்மா. என்ன நான் சொல்றபடி செய்றியா? சரியம்மா, நீ என்ன சொல்றியா அப்படியே செய்றேன்.